ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லா வகை டிஃபன் ஐட்டத்துக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 போல் பட்டை, 2 ஏலக்காய், 4 போல் லவங்கப்பூ சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி வரட்டும். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதை எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வச்சு வச்சுருக்கேன் 6 மணி நேரம் போல், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 1/4 கிலோ போல் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். கசகசா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 5 முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பூரிக்கு செய்கிறதுனால ரொம்பவும் திக்காக செய்கிறேன். இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 மிளகாய் போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை குக்கரை 2 விசில் விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.